சிறுமிகள் பேரவை மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறது. இப்பொழுது இங்கே வருகின்ற என்னுடைய அன்பிற்குரிய சகோதரர் எல்லா புகழும் இறைவனுக்கு. கம்பம் பாரதி தமிழ் இலக்கிய பேரவையும் நூலக வாசகர் வட்டமும் இணைந்து நடத்துகின்ற இந்த உலக புத்தக நாள் விழா, ஜெயகாந்தன் பிறந்த நாள் விழா, இந்த ஒரு அருமையான விழாவிற்கு தலைமை பொறுப்பை ஏற்று கம்பீரமாக அமைந்து கொண்டிருக்கின்ற என்னுடைய அருமை அண்ணன், கம்பத்தின் ஒரு பொக்கிஷம் என்றே சொல்லலாம், அண்ணன் பாரதன் அவர்களுக்கும் மற்றும் முன்னிலை பொறுப்பை ஏற்கின்றவர்களுக்கும் இந்த நிகழ்ச்சியை சிறப்பாக கவனித்து ரசித்துக் கொண்டிருப்பவர்களுக்கும் என்னுடைய அன்பு கலந்த நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். எழுத்தாளர் ஜெயகாந்தன் அவர்களுக்கும் இந்த உலக புத்தக நாள் தின விழாவிற்கும் ஒரு இணைப்பு இருக்கிறது. அதனால்தான் இந்த ஒரு நாளை உலக புத்தக தின நாளாகவும் ஜெயகாந்தன் அவருடைய பிறந்த நாளையும் ஒன்றாக நாம் கொண்டாடி கொண்டிருக்கிறோம். நம்மளுடைய முன்னிலை பொறுப்பை வருகின்ற என்னுடைய அருமை சகோதரி ஜான்சி அவர்கள் பேசும்பொழுது ஒரு சில கருத்துக்களை அருமையாக சொன்னார்கள். அதில் என்னன்னா, ஒரு கதை, சில நேரங்களில் சில மனிதர்கள் அப்படிங்கிற ஒரு புக்கை பற்றி சொன்னாங்க. கதை, சிறுகதையை பற்றி உண்மையிலே ஒரு அருமையான கதை. இப்போ இருக்கிற காலகட்டத்தில் ஆரம்பத்திலே சொன்னது மாதிரி ஒவ்வொரு மனிதர்களும் சில நேரங்களில் சில மனிதர்கள் அப்படிங்கிற சூழலில் அவருடைய நேரங்களையும் அவருடைய விஷயங்களும் இப்பொழுது காட்டிக் கொண்டிருக்கிறார்கள். அதே போல ஜெயகாந்தன் அவர்கள் மேடை பேச்சாக இருந்தாலும் சரி, எழுத்தாக இருந்தாலும் சரி, நம்முடைய அண்ணன் சேது மாதவன் அண்ணன் சொல்வது போல ஒரு வீரமாக எந்த இடத்திலும் அவர் விட்டு தராமல் பேசக்கூடிய ஒரு திறமை படைத்தவர். அவர் அதுக்கு உதாரணமாக அண்ணன் பாரதன் அவர்களை சொன்னார்கள். அண்ணன் பாரதன் அவர்கள் கூட இப்பொழுது ஒரு புத்தகம் வெளியிட இருக்கிறார்கள். அந்த புத்தகத்துக்கு பேர் என்ன? வரலாறு, பொய்களும் புரட்டுகளும். அதுல ஒரு முக்கியமான விஷயத்தை உங்களை சொல்ல போறாரு. பெண்ணிக்குக்கு அப்படிங்கிறவர் தன்னுடைய நகையை, தன்னுடைய மனைவியுடைய நகையை விற்று இந்த அணையை கட்டினாரா இல்லையா, அது எல்லாமே ஒரு ஆவலுடன் எதிர்பார்த்து கொண்டிருக்கின்ற ஒரு செய்தி. அப்படியே ஒரு விற்றாரா இல்லையாங்கிறது ஒரு அது சொல்றதுக்கு ஒரு தைரியம் வேணும். அதை அந்த அந்த புக்கில் சொல்ல இருக்கிறாரு. அவரை இந்த நேரத்தில் பாராட்டி, அதே போல ஜெயகாந்தன் அவர்களும் அறிஞர் அண்ணாவினுடைய இரங்கல் கொடுத்து போறாங்க. அப்போ போகும்போது அப்போ எல்லாம் பேசுறாங்க. நான் ஃபர்ஸ்ட் நானே பேசுறேன் அப்படின்னு சொல்றாரு. இரங்கல் கொடுத்துல பேசும்போது சொல்றாரு, இவருடைய இறப்பு, மனிதனுடைய இறப்பு பிறப்பு எல்லாமே இயற்கையாக வர்றது. ஆனால் என்றுமே அறிஞர் அண்ணாவினுடைய அவர் மேல நான் வச்சிருக்க அந்த ஒரு கொள்கை வேறுபாடு அதெல்லாம் என்றுமே மாறாது. அப்படிங்கிற இரங்கல் கூட்டத்தில் ஒரு தைரியமா சொன்ன ஒரு சிறந்த எழுத்தாளர் ஜெயகாந்தன் அவர்கள். அவரை பற்றி தெரியாதவங்க நிறைய பேர் இருக்கலாம், தெரிஞ்சவங்க நிறைய பேர் இருக்கலாம். நானே போன வருஷம் தான் இதே ஜெயகாந்தன் பிறந்தநாள் விழாவில் அவருடைய பற்றி, அவருடைய வாழ்க்கை வரலாறு பற்றி கொஞ்சம் படித்தேன். இன்னும் படிக்காத நிறைய பேர் இருக்கலாம். அவர்களுக்கு இதை படிக்க வேண்டும், ஜெயகாந்தன் அவர்களுடைய வாழ்க்கை வரலாறு தெரிய வேண்டும் என்று இந்த நல்ல இடத்தில் கூறிக்கொண்டு எனக்கு வாய்ப்பளிப்பதற்கு நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன். நன்றி, வாழ்த்துக்கள், வாழ்க வளமுடன்.